மேலும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இந்த தம்ப்நெயில பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம தனியாக எல்லாமே ஹேண்டில் பண்ற ஒரு அம்மாவாக, ஒரு பெண்ணாக நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோவ கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ மூலம் நாங்க என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, என்னதான் நமக்கு நம்மள சூழ நம்மளோட ஹஸ்பண்ட், நம்ம ஃபேமிலி இருந்தா கூட, எல்லா விஷயங்களையுமே தனியாக நான் தான் ஹேண்டில் பண்றேன். எனக்கு தான் அந்த சுமை அதிகம் அப்படின்னு சொல்ற ஒரு அம்மாவா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கான வீடியோவாக நாங்க இத பார்க்க போறோம். இந்த தனியாக ஹேண்டில் பண்ற அம்மாக்கள் எந்த அளவு மனச்சுமை அல்லது உளவியல் ரீதியான தாக்கங்களை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறதும், அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதும், சைக்காலஜிக்கலி உங்களுக்கு என்ன நடக்குது? ஏன் உங்கள் மீது இப்படி ஒரு பொறுப்பு திணிக்கப்படுது? அல்லது எதற்காக நீங்க இப்படியான ஒரு விஷயத்துல ரொம்ப சிக்கல அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறதும், உங்களுக்கான பிராக்டிகலான டிப்ஸ். நீங்க வொர்க்கிங் மதராக இருக்கலாம், வீட்ல இருக்கிற ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம். ஸோ நீங்க என்ன மாதிரியான பிராக்டிகலான டிப்ஸ் இப்படி தனியா ஹேண்டில் பண்றவங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும்? இப்படியான விஷயங்கள தான் இந்த வீடியோ மூலம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவ இந்த சேனல முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்றதோட நீங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கொள்றது மூலமாகவும், இன்னும் இந்த சேனலுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தனியாக எல்லாம் ஹேண்டில் பண்ற அம்மாக்கள் நீங்க ஒரு விஷயத்த எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க யாரையாவது பார்க்குற நேரம் யோசிப்பீங்க, எவ்ளோ பிரிவிலேஜ் இவங்களுக்கு வீட்ல எல்லாருமே எல்லாம் செய்து குடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவா இருக்காரு. ஆனா எனக்கு மட்டும் இது எதுவுமே நடக்குது இல்லையே! நானே எல்லாமே ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கே! அப்படின்னு நீங்க சில நேரம் கம்பேர் பண்ணியிருப்பீங்க. இதற்கு என்ன காரணம் உங்கள் மேல இந்த பொறுப்பு வருது அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு தான் நம்மளோட இந்த கல்ச்சர் அல்லது ட்ரெடிஷனலா சில விஷயங்கள் நாங்க கொண்டு வந்திருப்போம். மதர்னா ஒரு அம்மாவா இருந்தா இப்படித்தான் இருக்கணும். நீங்க தான் எல்லாமே செய்யணும். சம்பாதிக்கிறது மட்டும் தான் ஆண்களோட பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கல்ச்சர்ல இருந்து அல்லது ஒரு ட்ரெடிஷன்ல இருந்து நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த முழு சுமையும் உங்கள மேல வரலாம். அடுத்தது நம்மளோட சில ரெஸ்பான்சிபிலிட்டீஸ நம்மளே நம்ம தலையில எடுத்துக்கொண்டு போட்டிருப்போம். அத கூட நீங்க யோசிச்சு பாருங்க. சில நேரம் உங்களோட பெர்சனாலிட்டி அப்படி இருக்கலாம். நான் செய்தா தான் சரியா இருக்கும். இந்த பிள்ளைகளோட வேலைய நான் தான் சரியா செய்வேன். அல்லது இந்த வீட்டோட நிர்வாகம் நான் சரியா செய்ற நேரம் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். இப்படியான தாட்ஸ் அல்லது பெர்சனாலிட்டி இருக்கிற பெண்கள் கூட தங்கள அறியாமலே அவங்களோட வேலை எல்லாமே அவங்களோட சுமையாக அல்லது அவங்களோட தலையில எடுத்து போட்டுக்கொள்வாங்க. நம்ம இந்த எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது, தனியா ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது வீட்டு வேலைகள், பிள்ளைகளோட வேலைகள் மட்டும் இல்ல. நிறைய விஷயங்கள் இந்த மென்டல் லோட் அப்படின்னு அடிக்கடி என்னோட வீடியோஸ்ல சொல்லுவேன். ஸோ இந்த மென்டல் லோட் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம தலையிலே எடுத்துக்கொள்றது. பிள்ளைகளோட விஷயமாக இருக்கட்டும், வீட்டு நிர்வாகமாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், வேலைக்கு போற பெண்கள் அப்படின்னு சொன்னா வேலையும் செய்து வீட்டையும் நிர்வகிக்கிறதா இருக்கட்டும். அடுத்தது இந்த சமையல், மத்த எல்லா விஷயங்களையுமே நம்ம தலையிலே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறப்போ ஒரு இடத்துல ஒரு பேர்ன் அவுட் ஆகும். அதாவது எல்லாமே நான் தான் செய்யணுமா? எனக்கு ரொம்ப பொறுப்பா இருக்கு. பிசிக்கலா நான் டயர்டா ஃபீல் பண்றேன். இப்படியான விஷயங்கள இந்த பெண்கள், அம்மாக்கள் சந்திக்க நேரிடும். அதே நேரம் இப்படி தொடர்ச்சியாக ஒரு பெண் அவங்க தான் அந்த நிர்வாகத்த செய்றதாகவும், தனியா ஹேண்டில் பண்ற ஒரு நிலைமை வார நேரமும், ஆட்டோமேட்டிக்காவே ப்ராப்ளம் சால்வர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் ஓகே என்ன தேடித்தான் வருது. அப்பா இருந்தா கூட இந்த பிள்ளைகள் என்கிட்ட தான் ஒரு பிரச்சனையே சொல்லுது. இப்படியான விஷயங்கள கூட நாங்க அனுபவிச்சிருப்போம். ஸோ இதனால இந்த மென்டல் எக்ஸாஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். இதுக்கு முதல்ல கூட நம்ம ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். பெண்கள், அம்மாக்களுக்கு என்ன மாதிரியான மென்டல் எக்ஸாஷன்ஸ் வரும், என்ன மாதிரியான உளவியல் ரீதியான தாக்கங்கள் எல்லாம் இதால வருது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படியான ஒரு மென்டல் எக்ஸாஷன் வர்ற நேரம் நம்மள அறியாமலே நமக்குள்ள ஒரு சலிப்பு வரும். என்னதான் நம்ம இருந்தாலுமே நம்ம அம்மாவா மட்டும் தானே இருக்கிறோம். எப்பவுமே நமக்கு ஒரு மென்டல் லோட் இருந்துட்டே இருக்கு. இப்படியான விஷயங்கள் நமக்குள்ள ஏற்படும். இதனால தான் நம்ம எமோஷனலா வீக் ஆகுற மாதிரி இருக்கும். பார்க்குறவங்க யோசிப்பாங்க, "என்னடா இவ எல்லாத்துக்குமே உடைஞ்சு அழக்கூடியவளா இருக்கிறா" அப்படின்னு சொல்லி. அல்லது நமக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ நம்ம தேக்கி வச்சு, நம்மளோட கோபம், நம்மளோட ஆற்றாமை, நம்மளோட வெறுப்பு, நம்மளோட அந்த டயர்ட்னஸ் எல்லாமே அந்த பாட்டில் அப் எமோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்குள்ளேயே தேக்கி வச்சு ஒரு கட்டத்துல நம்ம வெடிக்கிற நேரம், நம்ம ஒரு லேபிள் பண்ணப்படுவோம். இப்ப இவ இவ இப்படித்தான், இவ வாயாடி, இல்லன்னா இவ இந்த இடத்துல இப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவா. ஸோ இப்படியான விஷயங்கள் நம்மள பெண்கள நெகட்டிவா காட்டக்கூடியதா இருக்கும். அல்லது உடல் ரீதியான உபாதைகள், அடிக்கடி நோய் வாருது, எப்ப பாரு ஏதாவது ஒரு நோயா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு காரணம் கூட தொடர்ச்சியாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு அம்மாவால அவங்களோட ஸ்ட்ரெஸ் அளவு கூட இருக்கிற நேரம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கோர்ட்டிசோல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இந்த கோர்ட்டிசோல், இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிற நேரம் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இது குறைய ஆரம்பிக்கும். ஸோ சின்ன சின்ன வியாதிகள், நோய்கள் நம்மள பிடிச்சுக்கொள்ள ஆரம்பிக்கும்.
இது எல்லாமே நம்மள பிசிக்கலாக, மென்டலாக நம்மள சூழ இருக்கிறவங்களுக்கே தெரியக்கூடிய அளவுல ஒரு நோயாக வெளிப்படும். சில நேரம் யோசிப்போம் வந்து சில அம்மாக்கள் சொல்றத கூட கேட்டிருக்கேன். எனக்கு வீட்லன்னா பெரிய வேலை இல்ல. ஒரு மெய்ட் இருக்கிறாங்க, ஹெல்ப்பர் இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து மத்த விஷயங்கள தனியா ஹேண்டில் பண்றதுனால என்னால முடியல. எனக்கு வந்து ரொம்ப எக்ஸாஸ்ஷனா இருக்குது. இது ஏன் எனக்கு பெருசா பிசிக்கலா வேலை இல்ல அப்படின்னு சொல்றத கேட்டிருப்போம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து, நீங்க உங்களோட மூளையில நிறைய விஷயங்கள சேமிச்சு வச்சிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட. பிள்ளையோட வேக்சின் எப்ப போடணும்? பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் எப்படி இருக்கு? எப்ப இருக்குது? ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வர காசுல வந்து நம்ம வந்து ஒரு சரியான பட்ஜெட்ட போடணும். இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க எப்பவுமே ஒரு கால்குலேட்டிவாகவே இருக்கிறதுனால வந்து, பெண்களோட மூளையில வந்து அத அத வந்து உடல் ரீதியாக ஒரு உபாதையாக, ஒரு நோயாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த டிஃபால்ட் பேரண்ட் ஃபினோமினன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அம்மா, அப்பா 2 பேரண்ட் இருந்தாலும் பிள்ளைகள் எப்பவுமே ஒரு பேரண்ட்ட எல்லாத்துக்குமே நாடுறவங்களா இருந்தா, அந்த பேரண்ட் டயர்ட் ஆகுவாங்க. அது குறிப்பாக நம்மளோட சூழல்ல எப்பவுமே அது அம்மாக்களாக இருக்கிறோம் இல்லையா? எது வேணும்னாலும் அம்மா. சாப்பாடு வேணும்னாலும் அம்மா, ஹோம் ஒர்க் வேணும் செய்யணும்னாலும் அம்மா. ஸோ இப்படி எல்லா விஷயங்களுக்கும் அம்மா, அம்மான்னு பிள்ளைகள் உங்களையே தேடி வரதுனால, அந்த சத்தம் கூட ஒரு சலிப்பாக இருக்கும். இது நார்மலான விஷயம். என்னடா இந்த பிள்ளை கூப்பிடுறதுக்கே நான் கோவப்படுறேனே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க தேவையில்ல. நீங்க அத பத்தி ஒரு கில்ட்டியா கூட ஃபீல் பண்ண தேவையில்ல. இது வந்து ரொம்ப நார்மலான விஷயமாக இருக்கும். அடுத்ததுதான் இந்த எமோஷன்ஸ் கடத்தப்படுறது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்த்திருப்போம். நம்மள சூழ இருக்கவங்க சந்தோஷமாக இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்கோம். அதே நேரம் ஒரு துக்கமான வீட்டுக்கு போனா நம்மள அறியாமலே அது யாரோ ஒருத்தராக கூட இருந்தா கூட நம்ம திடீர்னு நாம சைலண்ட் ஆகி துக்கமாயிரும் இல்லையா? இதுக்கு ரீசன் என்னன்னா, எமோஷன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படும். உங்க குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருந்தா நிறைய எமோஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்குள்ள அவங்க அழுதுட்டே இருப்பாங்க, கோவப்படுவாங்க, டான்ட்ரம் காட்டுவாங்க, கவலையாக இருப்பாங்க. இப்படி நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ குழந்தைகள தனியா நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு கடத்தப்படும். உங்க பிள்ளை கவலையா இருந்தா நீங்க கவலையா இருப்பீங்க. உங்க பிள்ளை கோவப்பட்டா நீங்க கோவப்படுவீங்க. ஸோ இது வந்து ஒரு எதார்த்தமான உண்மை. இதுவும் ஒரு காரணம். சின்ன குழந்தைகள் இருக்கிற தனியா இந்த பிள்ளைகள ஹேண்டில் பண்ற அம்மாக்கள் ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகுறதுக்கு. அடுத்த ரீசன் எல்லாமே தனியா ஹேண்டில் பண்ற அம்மாக்கள பார்த்திருந்தா, எப்பவுமே பிள்ளைகள அல்லது ஃபேமிலிய தான் வந்து முதன்மைப்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அதுக்கு கொடுப்பாங்க. தன்னை வந்து லாஸ்ட்டா வச்சிருப்பாங்க. சாப்பிடுறதா இருக்கட்டும், தனக்குன்னு ஏதாவது ஒரு பொழுதுபோக்க கொண்டு வாரது, தனக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுன்னா கூட பிள்ளைகளோட வீட்டு செலவு எல்லாமே அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து அத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தன்னை லாஸ்ட்டா அவங்க போற நேரம் அல்லது தன்னை பத்தின ஒரு இம்பார்ட்டன்ஸ் தனக்குன்னு அவங்க குடுக்காத நேரம் வந்து ஒரு கட்டத்துல முதல்ல அது ஒரு ஆனந்தமா இருக்கும். நம்ம வந்து வீட்டுக்காக எல்லாம் செய்றோம். நம்ம வந்து ஒரு செல்ஃப்லெஸ் மதர். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாமே செய்றோம். ஒரு கட்டத்துல வந்து எக்ஸாஸ்ட் ஆகும். ஒரு கட்டத்துல நமக்கே நம்ம மேல ஒரு வெறுப்பு வரும். என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ வந்து கண்டிப்பாக நாங்க எல்லாரும் கடந்து வந்திருப்போம். நானும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பிள்ளைகளையே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ, ஒரு ஒரு இடத்துல நமக்கு ரொம்ப அது ஒரு வெக்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ என்ன நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர நேரம், இது உங்களோட மதர்ஹுட அல்லது உங்களோட பேரண்டிங்க கூட பாதிக்கக்கூடியதா இருக்கும். இது எப்படியெல்லாம் பேரண்டிங்க பாதிக்குது அப்படின்னு இதுக்கு முதல்ல ஒரு வீடியோல நாங்க பார்த்ததுனால, அத பத்தி ரிப்பீட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்புறேன். இப்ப இந்த தனியா எல்லாமே ஹேண்டில் பண்ற அம்மாவாக நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லித் தரேன். இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்றது மூலமாக உங்களோட அந்த பேரண்டிங்ல, உங்களோட டே டு டே லைஃப்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. முதலாவது தான் வந்து எல்லாமே என்னால தான் முடியும். நான் தான் செய்யணும் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து பெண்கள் வெளியில வரணும். ஸோ எத எடுத்தாலும் நான் பெர்ஃபெக்ட்டா செய்வேன் அல்லது நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறத விட்டு, ஓகே அப்படின்னு இல்ல. பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல. நம்ம வந்து ஒரு ஒரு தாயாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெஸ்ட் பெர்ஃபெக்ட் மதர் அப்படின்னு யாருமே இந்த உலகத்துல கிடையாது. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல என்ன நாங்க பார்க்கணும் அப்படின்னா, என் பிள்ளைக்கு எது தேவை அப்படின்னு சொன்னா, ஒரு ஆதரவான, ஒரு காமான ஒரு அம்மா தான் தேவையே தவிர, எப்பவுமே பெஸ்ட் ஃபுட் சமைச்சு குடுக்குற, வீட்ட வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரா வச்சிருக்கிற ஒரு அம்மா வந்து என் பிள்ளைக்கு தேவையில்ல. ஹோம் ஒர்க் எல்லாம் நானே செய்து குடுக்கணும் அப்படிங்கிற அம்மா வந்து என் பிள்ளைக்கு தேவையில்ல. பட் நான் காமா இருக்கேனா, அன்பா இருக்கிறேனா, என் பிள்ளைக்கு வந்து நான் அன்கண்டிஷனல் லவ் குடுக்குறேனா, இதுதான் முக்கியம். ஸோ அத பிரையாரிடைஸ் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட்டாக எல்லாம் செய்யணும். வீடும் துப்புரவா இருக்கணும். பிள்ளைகளும் எல்லாமே நல்லாவே ஹெல்த்தியா சாப்பிட்டு இருக்கணும். நானும் காமா இருக்கணும். ஸோ இந்த தாட்ல இருந்து அம்மாக்களான நாங்க முதல்ல வெளியில வரணும். அடுத்ததுதான் கிளியரான கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, நான் கேட்டுமே எனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் கிடைச்சதில்ல. என் ஹஸ்பண்ட் எவ்வளோ சொல்லியிருப்பேன் அவர் கணக்கெடுக்கிறாரு இல்ல. இப்ப நாங்க கூட்டு குடும்பமா இருக்கிறோம். எல்லா வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. வீட்ல இருக்கிற மத்தவங்க எந்த வேலையும் செய்றாங்க இல்ல.
கேட்டுமே வேலை இல்ல. இப்படி சொல்றத நாங்க கவனிச்சிருப்போம். இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கிளியரா இருக்கணும். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க திருப்பி திருப்பி சொல்லணும். நான் ஒரு தடவ சொன்னேன். போன வருஷம்லாம் சொல்லி பார்த்தேன். அதோட நான் சைலண்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறது மாற்றத்த கொண்டு வராது. எப்பயோ ஒரு இடத்துல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா, நம்ம நமக்குரிய தேவைகள அடிக்கடி வாய் விட்டு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். உங்களால கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க கேளுங்க. நான் சமைக்க போறேன். என்னால முடியல. இந்த பிள்ளைகள நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து வாய் விட்டு ஓப்பனாக கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டீஸ ஷேர் பண்ணிக்கொள்ளணும். ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஃபேமிலில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது குழந்தைகளா இருக்கட்டும், அவங்க எல்லாரோடையுமே நாங்க கலந்து பேசி, அவங்களோட பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ ஒரு வீட்ல ஒரு பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு நீங்க உங்களோட ஒரு மூத்த பிள்ளைய குடுத்துருக்கீங்க. ஒரு வயசுல கூடின ஒரு பிள்ளைக்கு நீங்க பொறுப்பு குடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க தான் பாத்ரூம் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்படி நீங்க ஒரு டெலிகேட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளோட பொறுப்புகள், வேலைகள வந்து குடுக்கணும். அதே நேரம் அதுல குற்றம் காணக்கூடாது. இது முக்கியமான விஷயம். சில அம்மாக்கள பார்த்திருப்போம். ஹஸ்பண்ட் வந்து அவங்களால சரியா செய்ய தெரியாட்டி கூட அவங்க ட்ரை பண்ணி செய்றாங்கன்னா, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. இல்ல அவருக்கு சரியா உடுப்பு மடிக்க தெரியாது. நான் தான் மடிக்கணும். பிள்ளைக்கு வந்து சரியா வீடு கூட்ட தெரியாது. நான் தான் கூட்டணும். இந்த தாட்ல இருந்து வெளிய வாங்க. ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது ஒரு ஃபேமிலி. நம்ம ஒரு மியூசியம் அல்லது ஒரு ஆஃபீஸ், ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தல. இது ஒரு குடும்பம் இல்லையா? ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான அட்ஜஸ்ட்மென்ட் மூலமாக ரெஸ்பான்சிபிலிட்டீஸ பிரிச்சு குடுக்க கற்றுக்கணும். உங்கள நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க செய்றது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அவ்ளோ பொறுப்பை நீங்க எடுத்து பிள்ளைகளையும், வீட்டையும் பார்த்துக் கொள்றீங்க அப்படின்னா, இட்ஸ் a கிரேட் ஜாப் அப்படிங்கிறத நீங்க உங்கள நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் உங்களுக்கான மொமெண்ட்ஸ், உங்களுக்கான செலிப்ரேஷன்ஸ குடுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு பட்ஜெட் ஒதுக்குங்க. நீங்க ஒரு ஒரு மாசத்துல ஒரு குரோசரீஸ் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றீங்களா? அதுல ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்காக எனக்கு பிடிச்ச சாக்லேட்ட நான் வாங்க போறேன். எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம நான் வாங்க போறேன். இப்படியான விஷயங்களுக்கு ஒதுக்குங்க. சில அம்மாக்கள் எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நாங்க பார்த்திருப்போம். அதாவது எனக்குன்னு எதுவும் வேணாம். ஒரு சாக்லேட் இருக்கா? அத கூட நான் என் பிள்ளைக்கு குடுப்பேன் அப்படின்னு. அந்த மனநிலையிலிருந்து வெளிய வாங்க. ஏன்னா வந்து நமக்குன்னு நம்ம சில விஷயங்கள் செய்றது அப்படிங்கிறது, நம்மளோட லைஃப்ப நம்ம லீட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட உளவியல் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமானது. ஸோ பிள்ளைகளுக்கு தெரியாம நீங்க ஒரு சாக்லேட்ட வச்சு சாப்பிடுறீங்க அப்படின்னா கூட, அதற்கு கூட குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ண தேவையில்ல. டூ தட். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மணி ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுங்க. நீங்க ஒரு வாக் போங்க. ஒரு புக் வாசிங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத செய்றதுக்கு தாராளமாக நீங்க ஒரு டைம் எடுத்துக்கலாம். இந்த தனியா எல்லா பொறுப்புகளையுமே வச்சுட்டு பிள்ளைகள வளர்க்குற அம்மாக்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்க குழந்தைகள் உங்கள பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ நீங்க இத எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களோட குழந்தைகள் வந்து பார்க்குற விஷயமா இருக்க போகுது. ஸோ நீங்க உங்கள செல்ஃப் லவ் பண்றது அல்லது உங்களுக்கான நேரம் எடுத்துக்கொள்றது, நீங்க எப்படி காமாக இந்த விஷயத்த செய்றீங்க? எப்படி பொறுப்புகள மத்தவங்களுக்கு குடுக்குறீங்க? இந்த ஆர்கனைசேஷன் ஸ்கில் இது எல்லாமே உங்க பிள்ளை உங்கள பார்த்து ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருங்க. திருப்பியும் சொல்றேன், உங்க மேல பொறுப்புகள் திணிக்கப்பட்ட அல்லது நீங்களாகவே எடுத்துக்கொண்ட அல்லது காலத்தில் கட்டாயம் காரணமாக உங்க மேல ஏதாவது ஒரு பொறுப்பு திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, யூ ஆர் அ ஸ்ட்ராங் மதர். நீங்க வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான அல்லது உங்க குழந்தைகளுக்கான ஒரு செல்ஃப்லெஸ் பெர்சனா இருக்கிறீங்க. ஐ ரியலி சின்சியர்லி அப்ரிஷியேட் இட். ஸோ இந்த மதர்ஸுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த டிப்ஸ ஃபாலோ பண்றது மூலமாக நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல நம்ம வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடை பெறுகிறேன். நன்றி.